இப்போ என்ன செய்யறான்னா ரொம்ப தந்திரமாக வந்து ஏற்கனவே வளர்ந்திருக்கக்கூடிய மாநிலமாக ஆங்கிலம் படித்ததுனால இன்றைக்கு வந்து அரசு பள்ளிக்கூடங்களிலே சாமானிய வீட்டு குழந்தைகள் படிக்கிறார்கள், அவங்களுக்கு வந்து தாய்மொழியிலே கல்வி கற்கிறார்கள். உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கான ஒரு உலக மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது. ஆங்கிலத்திலே கற்றுக்கொண்ட காரணத்தினாலே உயர்கல்விக்கு போகிற போது அவர்கள் டாக்டர் ஆவதற்கு, இன்ஜினியர் ஆவதற்கு அல்லது மேற்படிப்புக்கு போவதற்கு அவர்களுக்கு அது உறுதுணையாக இருக்கிறது. அதனுடைய பலாபலனை நாம் எங்கு பார்க்கிறோம்னா ஐடி நிறுவனங்களிலே இன்றைக்கு வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள். உலகமயமாக்கல் என்று 90களினுடைய தொடக்கத்திலே வந்தபோது இனிமேல் வந்து அரசு பணியிடங்களிலே மட்டுமே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தர முடியாது என்பதற்காக தொழில்நுட்ப பூங்காக்களை வந்து ஐடி பார்க்கை வந்து அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த ஓல்டு மகாபலிபுரம் ரோடு முழுக்க உருவாக்கி தந்தார்கள். அதன் விளைவாகத்தான் வந்து பல நிறுவனங்கள் இங்கே வந்தது, பல பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டது. அத்தனை பேர் அரசு வேலைக்கு மட்டும்தான் போக வேண்டும் என்று படித்தவர்கள் காத்திருந்தார்கள் என்று சொன்னால் பல தலைமுறை பல குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கே வழி பிறந்திருக்காது. கண்டிப்பா. அப்போ அதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் என்ன மாற்றங்கள் நிகழ்கிறதோ அந்த மாற்றத்தை புரிந்து கொண்டு அந்த மாற்றத்தோடு நாமும் ஒரு போட்டியாளராக எப்படி வெற்றியாளராக மாறுவது என்பதற்கான திட்டத்தை அவர்கள் வகுத்து தந்தார்கள். அப்ப ஆங்கில வழியிலே கற்றதுனால தான் அரசு பள்ளிக்கூடத்திலே படித்தவர்கள் கூட அப்துல் கலாம் மாதிரி விஞ்ஞானிகளாக முடிந்தது.